முருக வழிபாட்டுக்குள்ள வந்த உடனேயே நம்ம மனம் என்ன பண்ணும்னா, சுற்றி இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, இல்லை திருச்செந்தூருக்கு வரீங்க, வந்தோம்னா மறுநாள் வீட்டில் சண்டை வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதுக்கு தான் சொன்னாங்க திருச்செந்தூர் போகக்கூடாதுன்னு தான் வந்துருச்சு இல்லை அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னமோ சண்டையே போடாமல் அமைதி புறாவாக இருந்த மாதிரியும், திருச்செந்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் சண்டை போட்ட மாதிரியும் நம்ம எல்லாம் பேசும். இதுதான் என்னன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லது செய்யும் போதெல்லாம் மனசு செய்ய முடியாததுக்கு என்னென்ன ரீசன் இருக்கோ அதெல்லாம் சொல்லணும். ஒரு சின்ன உதாரணம், காலையில் 6 மணிக்கு எந்திரினா அப்போ தான் அவங்க மனசு சொல்லு, நேற்று தானே 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சேன், இன்னைக்கு எதுக்கு 6 மணிக்கு நீ எந்திரிக்கணும். இதே 10 மணி வரைக்கும் தூங்குன்னா அதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்ல முடியுமோ மனசு எல்லாத்தையும் சொல்லும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, உலகத்தில் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்மளை ஜெயிக்கிறது. அப்படி முருக வழிபாட்டுக்குள்ளே வந்துன்னா சுவாமி அந்த டெஸ்ட்டை தான் முதல்ல வைப்பார், நீ உன்னை ஜெயிக்கிறியா. ஏன்னா முருகனே சூரபத்மனோட 18 வருஷம் போர் பண்ணாருன்னு சொல்லுது. நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தெய்வமே